மாநில அரசின் தொண்டையை மத்திய அரசு பிடித்திருக்கிறது. அதால இதுக்கு மேலேயும் நாம இப்படி இருந்தோம்னா சிக்கலாயிடுன்றதுக்காக போயிருக்காருன்னா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நாங்கள் ரூ. 1 தரோம், 29 காசு தராங்க. அதை கடந்து உங்க ஒப்ப வீட்டு காசா கொடுக்க வேண்டியது தானே அப்படிலாம் பேசி கொண்டிருந்தவர்கள் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு ஒன்றும் சிறப்பு அழைப்புலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் இப்போ லாஸ்ட் டைம் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான். இதற்கு ஒரு முதலமைச்சர் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. நிதித்துறை சார்ந்தவர்கள் போனாலே போதும், இல்லை நம்ம தலைமைச் செயலாளர் அந்த ரேங்கில் உள்ளவங்க போனாலே போதும். என்ன இவ்வளோ திட்டம் ஒதுக்கியிருக்கோம், நாங்கள் இன்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் இதை செலவு பண்ணணும். இப்போ இவங்க கேட்டுலாம் அங்கே வாங்க போகிறது கிடையாது. இதில் கேட்டு வாங்குற விஷயமே இல்லைங்க. அவங்க ஒதுக்கியிருப்பாங்க, இன்னென்ன திட்டங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், இதை இப்படி இப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் தான் இது. நிதி வாங்குறதுக்குன்னா நீ தனியால போயிருக்கணும். இது ஒரு 10-50 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்தியாவில் உள்ள மாநில முதல்வர்களோ அல்லது முதல்வரை சார்ந்த நபர்களோ இருக்கிற கூட்டத்தில் நீங்கள் எப்படி பர்சனலாக பேசுவீங்க? அப்போ பர்சனலாக பேசணும்னா வேற ஒன்றுக்கு தான் பேசணும். இந்த கூட்டத்தின் வழியாக பர்சனலாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு, ஐயா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க தான் போயிருக்கிறதா எல்லாரும் பார்க்குறாங்க.